கனகத் திரளே போற்றி, கைலை மடையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமழி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி. முல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமழி குன்றத்தூர் செக்கிழாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார் கருள் புரிந்த அருள்நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிகழ்த்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல்தானே. கல்லாளின் குடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி, வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி, சொல்லாமல் சொன்னவரை இணையாமல் இணைந்து அவர் தொடக்கை வெல்வாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்குவோர் மெய்ஞான பானுவாகி உயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோர் திருமரபு நீடோழி தழைக மாதோ. ஆடக மதுரை அரசே போற்றி, உடல் விலங்கு குருமணி போற்றி. அருட்குருநாதர் மலரடிகள் போற்றி போற்றி. ஞானாசிரிய பெருந்தகை திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஈர்த்தென்னை ஆட்கொண்ட அருள் தரும் அங்கையர்கண்ணி தாயாருடனாகி எல்லாம் அல்ல அருள் நிறை செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவடி தாமரைகளை மனமொழிமைகளாலே வணங்கி மகிழ்ந்து இச்சிறியனை செந்நெறியிலே ஆற்றுப்படுத்தி கருணை செய்து கொண்டிருக்கக்கூடிய எந்தை பிரான் அருட்குருநாதருடைய திருவடி தாமரைகளை மனம்பாக்கு காயத்தினால் வணங்கி இந்த எழிஞான பூசைக்கு வித்திட்டு நமக்கு வழிகாட்டி அருளக்கூடிய ஞானத்தாயாக விளங்கக்கூடிய நம்முடைய ஞானாசிரிய பெருந்தகையினுடைய திருவடி தாமரைகளை மனமொழிமைகளாலே வணங்கி எழுந்தருள் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் அடியேன் தலமுற பணிந்து மகிழ்ந்து வணங்கி பெருமானுடைய திருவருள் கருணையினாலும் நந்தம் பெருமக்களுடைய குருவருளாலும் இன்ப மணிவாசக பெருமான் அருளிய திருவாசகத்தினை பொருளோடு சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு குருவருள் வழங்கியிருக்கிறது. அவ்வகையிலே மணிவாசக பெருமானுடைய திருவாசக சிறப்பை கடந்த வகுப்புகளிலே சிந்தித்திருந்தோம். இந்த அருள் நூலை நமக்கு கருணையோடு இறைவன் மணிவாசகர் வாயிலாக அருளி செய்தார். அதனால் இந்த திருவாசகம் என்பதுடைய சிறப்பை நாம் விரிவாக பார்த்தோம். அதை தொடர்ந்து மணிவாசக பெருமானுடைய அருள் வரலாற்றை நாம் சிந்திக்க இருக்கிறோம். மணிவாசக பெருமானுடைய அருள் வரலாறு என்று சொல்லும் பொழுது நமக்கு மூவர் முதலியுடைய வரலாறு தெளிவாக சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்கில் திருத்தொண்டர் புராணத்திலே நாம் தெளிவாக அறிய முடியும். ஆனால் மணிவாசக பெருமானுடைய வரலாறும் அந்த அவர் வாழ்ந்த காலமும் இன்னும் ஆராய்ச்சிக்குரியதாக இருப்பது நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது. அதனால் மணிவாசக பெருமானுடைய காலம் எது அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சிக்குரியது என்று நாம் ஏற்கனவே சிந்தித்தோம். அதில் ஒருவாறு நாம் இந்த ஆராய்ச்சிக்குரியதாக இருக்கட்டும், நாம மூளை சிந்திக்கக்கூடிய நமக்கு மணிவாசகருடைய வரலாறும் காலமும் நமக்கு தெளிவாக நாம் சிந்தித்த பிறகு இந்த திருவாசகத்தினுடைய விரிவுரையை சிந்திக்கணும். அப்போ நமக்கு எது சான்று, எப்படி நமக்கு அதை தெளிவுபடுத்துவது அப்படின்னு பார்த்தா நம்ம தமிழ்ஞான சைவ மரபுல மறைமலை அடிகளார் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த நூலை கொண்டு நாம் அதை தெளிவடையலாம் என்று கடந்த வகுப்புல அவர் கொடுத்த முகவுரையை சிந்தித்தோம். இப்படி மணிவாசகருடைய வரலாறு காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலினை நமக்கு நம்முடைய அருட்குருநாதர் மறைமலை அடிகளார் வழங்கி இருக்கிறார். அது அவர் ஒரு
முன்னையே ரொம்ப 1930 அவர் கொடுத்துருக்கிறாரு. கிட்டத்தட்ட நமக்கு இன்னைக்கு எவ்வளோ நாள் ஆகுதுன்னு பாருங்க. அதனால அன்று தொட்டு இன்றும் இனியும் அது அவருடைய வரலாறு ஆராய்ச்சிக்குரியது. ஆக ஏன் அது ஆராய்ச்சிக்குரியதாக இருக்குது அப்படின்னா, மணிவாசகருடைய வரலாற்றை சில பெருமக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நம்பியாரோட வரலாறு சரிதம்னா சேக்கிழார் பெருமான் சொல்லியிருக்கிறார். அதுபோல இங்க மணிவாசகர் வரலாறு இல்லை. இதுல காலத்துக்கு முற்பட்டவராக விளங்கக்கூடிய பெரும்பற்ற புலியூர் நம்பிகள் அவர் ஒரு மணிவாசகருடைய வரலாறு புராணம் செஞ்சிருக்கிறார். அதன் பிறகு கடவுள் மாமுனிவர் திருவாதவூர் புராணம்னு செஞ்சிருக்கிறார். இது முதல்ல செஞ்சவர் நிறைவா அப்படிங்கிற அடிப்படையில் இந்த இரு பெருமக்களுடைய இந்த புராணத்தை எடுத்து பார்க்கும் பொழுது நமக்கு இருவர் சொல்லக்கூடிய அந்த வரலாறு சில இடங்களில் மாறுபாடாக அமைந்திருக்கிறது. அதுல எது தெளிவானது உண்மை அப்படின்னு நம்ம மறைமலை அடிகளார் மணிவாசகருடைய வாக்கு திருவாசகத்தை வைத்து நமக்கு அங்க இருக்கக்கூடிய முரண்பாடுகளை எல்லாம் நமக்கு நீக்குகிறார். அவ்வளவுதான். நாம இங்க எதுவும் இங்க வாதிடுவதற்கோ இங்க நிலைநாட்டுவதற்கோ நாம தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக இந்த நூலை சிந்திக்கிறோமே தவிர இல்ல அவர் சொன்னது சரி இவர் சொன்னது தவறுங்கிற நோக்கம் நமக்கு இல்லை. நமக்கு நம்ம குருநாதர் கொடுத்திருக்கிறாரு. ஏன் இதை நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மணிவாசக பெருமானுடைய சிறப்பை நாம பார்த்தோம். அத்தகைய அந்த அருள் அனுபவத்தையே திருவாசகமாக கொடுத்த அவருடைய வரலாறை அவர் வாழ்ந்த காலத்தையும் நாம் தெளிவாக அறிய வேண்டியது நம்ம கடமை. அப்படி இருந்தால்தான் அந்த திருவாசகத்துக்கு நாம உள்ள போறப்போ நமக்கு அது அந்த அனுபவம் எப்படி அவர் வாழ்ந்தார், அவருடைய காலம் வரலாறு தெரிஞ்சாதான் நம்ம இப்போ உதாரணத்துக்கு திருஞான சம்பந்தர் இல்லை திருநாவுக்கரசர் செல்லும் பொழுது அந்த பதிகத்தை பாடுறாங்க. அந்த வரலாறு தெரியாம பாடும் பொழுது ஒரு அனுபவம். இப்போ இந்த இடத்துல போய் நின்று இப்படி பாடினாரு, இந்த பாடக்கூடிய சூழல் என்னன்னு சேக்கிழார் பெருமான் சொல்லும் பொழுது அந்த சூழலை நாம உள் வாங்கி கொண்டு அந்த சூழல் இருந்து பாடும் பொழுது அந்த அனுபவம் வேற. நம்பியார் ஒரு எனக்கு பொன் வேண்டும் என்று பாடுகிறார். இப்போ நாம பொன் பெற்ற பதிகம் தெரியுது பாடுறோம். அவர் எப்படி பாடினாரு அந்த சூழலை நினைச்சு பார்க்கும் பொழுது நமக்கு அந்த மாதிரி சூழல் இருக்கும். அந்த பதிகம் பாடுறப்ப அந்த உருக்கம் இருக்கும். கையில ஒண்ணுமே இல்லை, வேணும் நாளைக்கு அப்படிங்கிறப்ப சாமிகிட்ட பாடுறப்ப எப்படி பாடுவோம், கையில எல்லாமே இருக்குது பாடுறப்ப எப்படி பாடுவோம். அது ஒரு வேறுபாடு இருக்கு இல்லையா. அப்பர் சாமி வயிற்றில் சூளையோடு பாடினார் கூற்றாயினவார், நாம கூற்றாயினவாறு பாடுறோம். அதுக்கு இதுக்கு வேறுபாடு இருக்கும். இந்த அனுபவம் ஏன் அப்ப அந்த சூழல் தெரியும் எப்படி பாடினார் அப்படிங்கிறது. அதற்காக சில செய்திகளை சிந்தித்து நாம மணிவாசகருடைய வரலாற்று அவர் காலம் தொடர்பான செய்திகளை சிந்தித்த பிறகு நாம நூலுக்குள் செல்ல இருக்கிறோம். நமக்கு உண்மையை உள்ளவாறு அறிவது என்பது நமக்கு இன்றியமையாத ஒன்று இல்லையா. நாம் அறிவது அப்படிங்கிறது எதுன்னா உண்மையை அறியணும். உண்மையை அறியது எப்படி, உள்ளவாறு அறிய வேண்டும் அப்படின்னு பெருமக்கள் நமக்கு சொல்கிறார்கள். அப்படி அந்த தடுமாற்றம் என்பது நம்ம சிந்தையில இல்லாம இருக்கணும். ஏன் அப்படின்னா நாம நிற்கக்கூடிய நெறி சைவ நன்னெறி. இதுல நமக்கு கடவுள் இறைவன் சிவபெருமான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில நாம பயணம் செய்கிறோம் இந்த நெறியில. இப்படி இருக்கும் பொழுது நமக்கு நிறைய மக்கள் அப்படின்னு போகும்பொழுது உலகியல்ல நிறைய சந்தேகங்கள் கேள்விகள் வரும். நாம எப்படி இருக்கணும், தெளிவா இருக்கணும். அதை தெளிவுபடுத்தக்கூடிய நிலையில் நாம இருக்கணும். நீங்க சிவபெருமான வணங்குறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில நம்ம கிட்ட ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு கேட்பாங்க. நாம என்ன நினைச்சக்கூடாது, நம்மளை கேட்கறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. பெருமான் நம்ம வாயிலாக ஏதோ அந்த உயிர்களுக்கு உணர்த்துகிறான் என்று நாம கருதி அதை தெளிவுபடுத்துவது நம்ம கடமை. அப்ப அந்த சிவபெருமானின் உண்மைத்தன்மையை நம்ம சொல்லணும். அப்படிங்கிறது போல இங்கே மணிவாசகருடைய வரலாறு நாம உள்ளவாறு அறிய வேண்டியது நம்முடைய கடமை. அதனால மணிவாசகர் காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது
ஏன் அவருடைய வரலாறை அறியணும், அருளாளருடைய வரலாறை ஏன் படிக்கணும், அவர்களை ஏன் வணங்குறோம் அப்படின்னா, அவர்களும் நம்ம போல இந்த மண்ணில் பிறந்தவர்கள் தான், ஆனால் இறந்தவர்கள் இல்லை. அவர்கள் பிறந்தார்கள், ஆனால் இறைவனோடு கலந்தார்கள். அதனால அவங்களெல்லாம் அவதாரம்னு சொல்றாங்க. பிறந்தார்கள்னு சொல்லல, அவதரித்தார் அப்படின்னு தான் நமக்கு பெருமக்கள் பதிவு செய்கிறாங்க. அதனால நாம ஏன் அவர்கள் அவதாரம் அப்படின்னா, அவர் நம்ம போல வந்தாங்க, இந்த மண்ணில் வாழ்ந்தாங்க, இன்ப துன்பத்தை நுகர்ந்தார்கள். ஆனால் இறைவனை இடவிடாது பற்றி அந்த சிந்தையினால் ஞானத்தை அனுபவத்தை பெற்று அவனையே அடைந்தார்கள். நாம என்ன பண்றோம், வினைகளுக்கு மயங்கி அதனால் ஏனைய நாம் அனுபவிக்கக்கூடிய காலத்து வினைகளை சேர்த்து கொண்டு அடுத்த பிறவிக்கு அட்வான்ஸ் முன்பணம் கொடுக்குற மாதிரி என்ன பண்றோம், அடுத்த பிறவிக்கு முன்பதிவு இங்கேயே இந்த பிறவிலே செஞ்சிடறோம். நாளைக்கு போற பயணத்துக்கு, அடுத்த மாதம் போற பயணத்துக்கு, இல்லை அடுத்த 3-4 மாசம் கழிச்சு போற பயணத்துக்கு இன்னைக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ற மாதிரி என்ன பண்றோம், நாம அடுத்த பிறவிக்கு வினையை சேர்த்து இப்பயே முன்பதிவு செய்து கொள்வோம். அப்படி நமக்கு அதற்காக இந்த பிறவிங்கிறது கொடுக்கப்படவில்லை. வந்த இந்த பயணத்தில் நாம் இறைவன் திருவடியை சென்று அடையணும். அதுதான் அருளாளர்கள் செய்தார்கள். அப்படி அவர்களுடைய வரலாற்றை சிந்திக்கும் பொழுது உள்ளவாறு அறிவது நமக்கு இன்றியமையாத ஒன்று. ஏன்னா பல உலகியல்ல பல வகையான பல கதைகளை சொல்லுவாங்க இல்லையா. இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் புனைந்து சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் திருவருள் அப்படிலாம் வாய்ப்பு கொடுக்காது. இங்கே நாம் சிந்திப்பது நூலு தான். ஏனைய இடங்கள் இப்போ பார்க்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரி சொன்னாங்களே, அங்கே இந்த மாதிரி சொன்னாங்க, இங்கே இந்த மாதிரி சொன்னாங்கன்னு நமக்கு என்ன வரும், குழப்பம் இருக்கிறது. அதற்காக தான் இங்கே இவ்வளவு தெளிவாக நம்ம மணிவாசகருடைய வரலாறை சிந்திக்க வேண்டும். அதனால் இங்கே நம்முடைய மறைமலை அடிகளார் அருமையாக அந்த வரலாறும் காலம் என்ற பகுதியில் அவர் வரலாற்றை சொல்லி அதில் இருக்கக்கூடிய முரண்பாட்டையும் நமக்கு நீக்கி தெளிவுபடுத்துகிறார். அந்த சிந்தனையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். மணிவாசகர் அவர் பிறப்பு அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாருக்கும் தெரியும். மணிவாசகர் திருவாதவூரில் அவதாரம் செய்தார். எங்க பிறந்தாரு? அந்த ஊர் எங்க இருக்குதுன்னா பாண்டிய நாடு. பாண்டிய நாட்டுல வைகைங்கிற ஆறு, அந்த ஆற்றங்கரையில் மானமங்கலம் என்ற பகுதியில வேதங்களை ஓதக்கூடிய அந்தணர் குடியில் அவதாரம் செய்தவர் தான் நம்ம வாதவூரடிகள். இப்ப மணிவாசகருடைய தாய் தந்தையருடைய பெயர் தெளிவாக புலப்படவில்லை அப்படின்னு நமக்கு மறைமலை அடிகளார் சொல்றார். ஆனா ஏனைய சில புராணங்கள்ல அவருடைய தாய் தந்தையருடைய பெயர் சம்புபாதாசிரியர் என்றும், அம்மைக்கு அவங்க அம்மா பேரு சிவஞானவதி என்றும் சிலர் கூறியிருக்கிறார்கள். ஆனா முற்பட்ட நிலையில் நம்பியார் அவருடைய செய்த புராணத்திலும், கடவுள் மாமுனிவர் செய்த புராணத்திலும் அவருடைய தாய் தந்தையர் பெயர் குறிப்பிடப்படவில்லை. அதனால தெளிவாக எனக்கு அவர் தாய் தந்தையர் பெயர் தெரியல. இருந்தாலும் சிலர் சொல்றாங்க சம்புபாத இருதை, சம்புபாதாசிரியர், சிவஞானவதி அப்படின்னு. இதை நம்ம ஞானசம்பந்த பெருமானுடைய பெற்றோர் சிவபாத இருதையர், பகவதி அம்மையார் அப்படின்னு இருப்பதை போல இவர் அதை ஒட்டி இந்த பெயரை பிற்காலத்தில் நமக்கு சொல்லி இருக்கலாம். ஆனால் புராணத்தில் இல்லை. அடுத்தது வாதவூரடிகள். அவருக்கு வாதவூரர் என்பது பெயர். அவருக்கு என்ன பேரு? வாதவூரில் அவதரித்ததுனால அவருக்கு வாதவூரர் என்று பெயர். பெற்றோரிட்ட பெயர் தெரியல, பெற்றோர் பெயரும் தெரியல, பெற்றோரிட்ட பெயரும் தெரியல. அவர் வாதவூரில் அவதாரம் செய்தனால வாதவூரர் அப்படின்னு
அவருக்கு பெயர். மணிவாசகர் என்பது அவர் செய்த அந்த ஞான நூலினால் அவருக்கு அமைந்த காரண பெயர் மாணிக்க வாசகர். அதனால இயற்பெயர் என்பது தெரியல. சரி, இப்ப திருவாதவூரில் அவதாரம் செய்த திருவாதவூரர் குழந்தை பருவத்தில், பிள்ளை பருவத்தில் இயற்கையாக நுண்ணறிவு மிக்கவராக இருந்தார். அந்த பிள்ளை பருவம் என்பது நமக்கு அருமையாக நம்முடைய கண்ணப்ப நாயனார் புராணத்திலேயே சொல்றார் சேக்கிழார் பெருமான். குழந்தை பிறந்த ஓராண்டு வரை ஒரு பருவம், அப்புறம் அந்த 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு நிலை, 5 முதல் 7 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு நிலை, 7 இருந்து 12 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த 5 ஆண்டுகள் நிரம்பும் பொழுது கல்வி சார்ந்தவற்றை கற்கக்கூடிய பருவம் அப்படின்னு அர்த்தம். 12 ஆண்டுகள் நிரம்பும் பொழுது தொழில் சார்ந்த கல்வியை பெறுவதற்குரிய பருவம். அப்படி மணிவாசக பெருமான் முறையாக பருவங்கள் அந்த பிள்ளை பருவத்திலேயே இயற்கையாக நுண்ணறிவு பெற்றிருந்தார். தன்னுடைய 16 ஆண்டு அகவை நிறைவு ஆவதற்குள்ள தமிழ், வடமொழி என்று சொல்லக்கூடிய எல்லா மொழிகளிலும், மொழி மட்டுமல்ல கருவி நூல்கள், அறிவு நூல்கள் எல்லாவற்றையும் முழுமையாக கற்று தேர்ந்திருந்தார். முழு மதிப்போல அவர் கற்று தேர்ந்திருந்தார். அவருடைய அறிவு எப்படி இருந்ததுன்னா முழு மதிப்போல இருந்தது. நமக்கு எப்படிங்க அப்படின்னா, நமக்கு தேயுங்க, அப்புறம் வளரும், வளர்ற மாதிரி இருக்கும், அப்புறம் தேஞ்சிடும். மணிவாசகருக்கு அப்படி இல்லை. முழு மதிப்போல அவருடைய அறிவு எப்படி இருந்ததுங்க, நிறைந்திருந்தது. அப்படி 16 அகவையில் எல்லா கல்வி கலைகளை எல்லாம் கற்று தேர்ந்திருக்கிறாரு அப்படின்னு இந்த செய்தி மன்னனுக்கு எட்டியது. அந்த காலத்தில் மதுரையில் செங்கோல் ஆட்சி செய்து கொண்டிருந்தான் பாண்டிய மன்னன். இந்த பாண்டிய மன்னன் வாதவூரடிகளுடைய அந்த அறிவுத்திறனையும் அவருடைய நுட்பங்களையும் அவருடைய புலமையையும் அவருடைய நல் இயல்புகளையும், இத்தனை இருந்தது வாதவூரருக்கு. நல்ல இயல்பு, நல்ல புலமை, நல்ல மதி, முழுமையான அறிவு. இப்படி எல்லாரும் வியந்து பேச பேச இந்த செய்தி பாண்டிய மன்னனுடைய காது கேட்டது. உடனே பாண்டிய மன்னன் என்ன பண்றாரு, மணிவாசகர் அதாவது வாதவூரரை அரண்மனைக்கு அழைத்து வர சொல்கிறார். அப்படி அழைத்து வர சொல்லி அப்படியே அங்க இந்த அரண்மனைக்கு வர வைத்து அவருடைய புலமையெல்லாம் நேரில் இதுவரையிலும் கேட்டாரு. நேரில் வர வச்சு அவரை பார்த்து அவரிடம் உரையாடிய பிறகு அவருடைய அந்த அருள் திறத்தை, புலமையெல்லாம் உணர்ந்து கொண்ட மன்னன் உடனே அவர் என்ன பண்றாரு, முதலமைச்சராக தன்னுடைய அரசவைக்கு நியமிக்கிறார். முதலமைச்சர் என்பது அந்த காலத்துல மன்னன் அரசனுக்கு அந்த ஆட்சியில தலைமை பொறுப்பு, எல்லா பணிகளையும் கவனிக்கக்கூடியவர் யாருன்னா முதலமைச்சர் தான். அதான் முக்கியமான ஒரு பொறுப்பு. எல்லாவற்றையும் அறிந்திருக்கணும். மன்னன் அறிந்திருக்க வேண்டியதில்லை, முதலமைச்சர். மன்னன் கேட்கும் பொழுது அதை அவருக்கு சொல்லணும், அதை ஆலோசனை சொல்லணும், மன்னனை வழிநடத்தணும். இத்தனையும் செய்வது யாரு, முதலமைச்சர். அப்ப முதலமைச்சர் எப்படி இருக்கணும், நம்ம சேக்கிழார் பெருமான் அப்படிதான் இருந்தார். கணவாய சோழர்கிட்ட முதலமைச்சராக இருந்தார். வாதவூரரும் முதலமைச்சராக இருந்தார். அப்படி அந்த பாண்டிய மன்னனுடைய பெயர் அரிமர்த்தன பாண்டியன் என்று நமக்கு வழங்கப் பெறுகிறது. நமக்கு வாதவூரர் புராணத்தினால சொல்லக்கூடிய நிலையிலும் நமக்கு அது தெளிவாக சொல்லப்படவில்லை. ஆனால் அரிமர்த்தன பாண்டியன் என்று வழங்குகிறார்கள் பிற்காலத்தில். அந்த நிலையில் வாதவூரர் இப்ப எப்படி முதலமைச்சராக இருக்கிறார். முதலமைச்சராக அரசவையில் பணியமர்த்தப்பட்டார். சரி, ஒரு முதலமைச்சரா இருக்கிறார்னா சாதாரணமா நினைச்சு பாருங்க, அரசாங்க உத்தியோகம் வேற இல்லையா? என்ன உத்தியோகம்? அரசாங்க உத்தியோகம். பணி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதலமைச்சர். அரசவையில அரண்மனையில கடைநிலையில் இருக்கக்கூடிய காவலருக்கு கூட
பார்க்குறோம், திரைப்படத்தில் பார்க்குறோம்ல, அரசாங்க உத்தியோகம் அப்படின்னு பார்க்குறோம். அது மாதிரி மணிவாசக பெருமான் முதலமைச்சராக இருக்கிறாருன்னா அந்த இடத்துல நாம் சிந்திக்க வேண்டியது என்னன்னா, அவருக்கு செல்வ வளத்தில் எந்த குறையும் கிடையாது. அவருக்கு பொருள் செல்வம் எதுவும் கிடையாது. மன்னன் என்ன முதலமைச்சருங்க, அவருக்கு என்ன பஞ்சம், ஒன்றும் கிடையாது. அப்போ செல்வ வளங்கள் அத்தனையும் உடையவர், செல்வ வளம் இருக்குது, அதனால வாழ்க்கையில எந்த குறையும் கிடையாது. அப்ப எல்லா இன்பங்களையும் அவர் நுகர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார். இதை நம்முடைய திருவாசகம் திருக்கோவையாறுல மணிவாசகரே பதிவு செய்கிறார். ஆங்காங்கு அவர் குறிப்பு கொடுத்திருக்கிறார். அதன் வாயிலாகவே நாம் உணரலாம். மாடும் சுற்றமும் மற்றுள்ள போகமும் அப்படின்னு பாடியிருக்கிறார். போன வகுப்புல பார்த்தோம். மாடுனா செல்வம், சுற்றம் நல்ல உற்றார் உறவு, மற்றுள்ள போகம் இன்னும் என்னென்ன இன்பம் இருக்குதோ அத்தனையும் கொண்டு திரிவேனை அப்படின்னு பாடினார். இப்போ இத்தனையும் அவர் வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த இன்பம் போக நிலையில் வாழ்ந்திருந்தார். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த வாத ஊரர் தன் வாழ்க்கையை மட்டும், நாம சொல்ல போனா உலகியல் வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்திருந்தார் அப்படியானா இல்லை. இப்படி உலகியல் வாழ்வில் ஒருவேளை ஒரு செல்வ வளம் இன்பம் அதுல மயங்கி இருந்தாரா, அதுலயே மயங்கி இருந்திருந்தா இறைவன் அவர் ஆட்கொள்ள வந்திருப்பாரா? ஒரு கேள்வி. வாத ஊரை ஆட்கொள்ளணும்னு பெருமான் சிவபெருமானே குருபரனாக வந்திருக்கிறார் அப்படின்னா நீங்க உயிருக்கு விருப்பம் இல்லாதத இறைவன் செய்ய மாட்டார் இல்லையா? அப்ப அந்த உயிருக்கு விருப்பம் இல்லாத செய்ய மாட்டான் இறைவன்னா, அப்ப ஆட்கொள்ள வந்திருக்கிறான்னா என்ன அர்த்தம்? ஆட்பட விரும்பி இருந்ததனால ஆட்கொள்ள வந்திருக்கிறான் இல்லையா? இப்ப நான் மனசுல நினைக்கணும், குருநாதர்கிட்ட உபதேசம் வாங்கிக்கலாம், தீக்கை வாங்கணும். யார் நினைக்கணும்? நான் நினைச்சாதான் குரு தீக்கை வாங்குவதற்குரிய வாய்ப்பு எனக்கு எட்டும். எத்தனை ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல போட்டாலும் எனக்கு நான் பார்க்கவே இல்லைங்க, நேத்தா ஐயோ நான் பார்க்கவே இல்லைங்க, 1008 குழு இருக்குது, 1007 பார்த்தா இந்த தீக்கைன்னு ஒரு மெசேஜ் வர்றதை மட்டும் நான் பார்க்க. ஏன்? எனக்கு விருப்பம் இல்லை. விருப்பம் இருந்தால் தானே தெரியும் இல்லையா? கடைக்கு போகிறோம், நம்ம எல்லாருக்கும் 1008 பொருள் அங்கே இருக்கும். நாம விரும்புறது தான் நம்ம கண்ணுக்கு தெரியும், மற்றதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. எல்லாம் தான் இருக்குங்க, கண்ணுக்கு தெரியும். ஆனா நம்ம மனம் எதை பற்றுதே? விரும்பியனதான் பற்றும். அப்போ மணிவாசகர் வெறுமனே செல்வ வளத்தையும் அதனால் விளையக்கூடிய உலகியல் இன்பங்களில் மயங்கி வாழல், அதை கொண்டு வாழ்ந்தார். ஆனா அதையே வாழ்வாக கொண்டு வாழல. இதை நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதலமைச்சராக இருந்தார், எல்லா செல்வ வளமும் கிடைச்சது, அவரும் வாழ்ந்தார் அப்படின்னு போயிடக்கூடாது. எப்படி வாழ்ந்தார்? அப்படி வாழக்கூடிய பிறவியில் உல தூய்மையாக வாழ்ந்தார். தூய்மை எப்படிங்க வரும்? மாசற்ற சோதி உள்ள வந்தாதான் மாசு போகும் இல்லையா? அப்ப உள்ளுக்குள்ள சிவபெருமான் மீது அன்பு, அவர் திருவடிக்கண் உண்மை அன்பு கொண்டு வாழ்ந்தார். இப்படி வாழ்ந்தார். முதலமைச்சராக வாழக்கூட காலத்திலேயே வாத ஊரர் சிவபெருமான் திருவடிக்கு உண்மை அன்பு கொண்டு வாழ்ந்து வந்தார். அப்போ உலக இன்பங்களை ஆறத் துய்த்தார். அப்ப அந்த இன்பத்தை அனுபவித்து என்ன பண்ணாரு? அதில் உவர்ப்பு பெற்றார். என்ன பெற்றாரு? ஏங்க அவர் திருவடிக்கு அன்பு செலுத்தினாரு? எவ்வளவு இருந்துமா? எனக்கெல்லாம் கொஞ்சம் இருந்தா என்னாச்சு? அட ஏங்க கோயிலுக்கு வரத்துக்கெல்லாம் எங்க நேரம் இருக்குது, எனக்கு டியூட்டி இவ்வளவு நேரம் இருக்குது, எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, எல்லாம் இருக்குது அப்படின்னு ஓடிட்டு இருக்கக்கூடிய இயல்பா, பொதுவா மனித இயல்பா தானே. ஆனா நம்ம
அடுத்த வினாடி எனக்கு ஏங்க இன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் இருந்திருந்தா 1 லட்சம் சம்பாதிச்சிருக்கலாம் அப்படின்னா நான் வகுப்புக்கு வருவேன்னா என்ன, இன்று வகுப்பு விடுமுறை அப்படின்னு மெசேஜ் போட்டுட்டு, இது இயல்பு இல்லையா? ஆனா இந்த இயல்பு விருப்பும் வெறுப்பும் இருந்தா இருக்கும் இந்த இயல்பு. இது எப்படிங்க மீள்வது, தப்பிப்பது அப்படின்னா அதுதான் உவர்ப்பு. அதுக்கு பேர் தான். இப்ப வாத ஊரர் எப்படி இருந்தாரு? செல்வ வளம் இருந்தது, மாடு சுற்றம் மற்றுள்ள போகம் எல்லாம் இருந்தது. இந்த உலகத்துலதான் வாழ்ந்தாரு, மனைவி மக்கள் போகம் எல்லாம் இருந்தது. ஆனா எப்படி வாழ்ந்தாரு? உவர்ப்பு வர பெற்றிருந்தார். அப்போ அதன் மீது விருப்பும் கொள்ளல, வெறுப்பும் கொள்ளல. அப்படின்னு என்ன அர்த்தம்? திருவருள் இதை கொடுத்துருக்குது, தல்லைனா திருவருள் தல்ல, திருச்சிற்றம்பலம். தந்தா திருவருள் தந்திருக்குது, நன்றி. தல்லைனாலும் திருவருள் தல்ல, நன்றி. ஏன்? இது நமக்கு ஆகாதுன்னு திருவருளுக்கு தெரியுது, அதனால கொடுக்கல, திருச்சிற்றம்பலம். இது நமக்கு ஆகும்னு திருவருள் நினைச்சிருக்குது, நமக்கு கொடுத்துருக்குது, திருச்சிற்றம்பலம். இதுக்கு பேர் என்ன? உவர்ப்பு. இது அப்படியே வாழ்ந்து வந்த வாத ஊரர் ஒரு பெரு விருப்பம் அவருக்கு வந்தது. என்னங்க உவர்ப்புனுங்க? ஆமாங்க, உலகியல் உவர்ப்பு. ஆனா அருளியலில் இந்த பிறவியை வேறறுக்கக்கூடியவனாகிய சிவபெருமான் திருவடிக்கு பேரன்பு கொண்டு வாழ்ந்தார். அப்படியே அந்த திருவடி மேல அன்பு வர 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 ஆசை, வேட்கை பெருகிக்கொண்டே வந்தது. அந்த திருவடியை பெற வேண்டும் என்றால் அவர் எல்லாத்தையும் கற்றவர், புலமை மிக்கவர் இல்லைன்னு முதைய சொல்லிட்டோம். இப்ப அவருக்கு திருவடியை அடையணும்னா குருநாதர் வேணுங்கிறது அவருக்கு யாரோ சொல்லி தெரியணுமா என்னங்க? இதை நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். குருநாதர் தான் இறைவன் திருவடியை பெறுவதற்கு ஞான உபதேசத்தை தருபவர். அவருடைய உபதேசம் இல்லாம, குருவருள் இல்லாம திருவருளை பெற்று அவனை அடைய முடியாது அப்படின்னு உணர்ந்த வாத ஊரர் திருவடியை அடைய வேண்டி ஞானத்தை பெறுவதற்கு ஞானாசிரியனை பெற வேண்டும் என்று மனதிலே அப்படியே அந்த வேட்கை வளர்ந்து கொண்டே இருந்தது. மற்றொரு பக்கம் அரசனுடைய அவன் கொடுத்த பணி என்ன பணி? முதலமைச்சர். எவ்வளவு நம்பிக்கை வச்சு அந்த பதவி கொடுத்திருப்பாரு. இல்லைங்க எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் சுவாமி திருவடி தான் எனக்கு வேணும் அப்படின்னாரா? இல்ல. ஒரு பக்கம் இறைவன் திருவடியை பெறுவதற்கு ஞானாசிரியன் வேண்டும் வேண்டும் என்று ஒரு பக்கம் அரசன் தம்மேல் வைத்த அந்த அமைச்சியர் தொழில் கடன் மற்றொருவார் இருக்குது. 2 பக்கம். இப்ப இந்த இரண்டுக்கும் இடையே சிவபெருமான் திருவருள் எப்ப கிடைக்கும் என்று எதிர்நோக்கி வாத ஊரடிகள் வாழ்ந்து வருகிறார். எப்படி வாழ்றாரு அப்படின்னு பாருங்க. நம்மளாம் இதை ஒண்ணு விட்டுட்டு ஒண்ணு குடிப்போம், அட வேணாங்க இது வேணுங்க, அவ்வளவுதான். ஆனா வாதவர் அப்படி இல்லை. திருவடி வேணும்னு நினைச்சவரு அரசன் கொடுத்த அந்த முதலமைச்சர் பணியையும் அதுக்குண்டான நிலையும் இருந்தார். இப்படி 2 பக்கம் இருந்தாரு. ஆனா உள்ளத்துல ஞானாசிரியனை பெற வேண்டும் அப்படின்னு வேட்கை மீது இருந்தது. அப்படி இருக்க அரசவையில ஒரு நாள் அமைச்சர்கள்லாம் கூடியிருந்தார்கள். அப்படி படை தளபதி வந்தார். அந்த வந்து குதிரைப்படையினுடைய தளபதியாக விளங்கக்கூடியவர் வந்து மன்னரை பார்த்தார். மன்னவரே, நம்முடைய குதிரைப்படையில் இருக்கக்கூடிய குதிரைகள் நோய் காரணமாகவும் வயது மூப்பு காரணமாகவும் பெரும்பாலான குதிரைகள் இறந்து விட்டது. ஏனைய குதிரைகள் கொஞ்சம் தான் இருக்கு. அதுவும் நோயினால் பிழைக்குமோ இல்லையோன்னு தெரியல. இதன் காரணமாக நம்முடைய குதிரைப்படையானது பலவீனமாக இருக்கிறது. அதனால உடனடியாக நமக்கு குதிரைகளை புதிதாக வாங்க வேண்டும்
அதுக்கு நீங்கள் திருவுள்ளம் கொள்ளணும் அப்படின்னு வந்து படைத்தளபதி அரசன்ட்ட வேண்டுகிறார், விண்ணப்ப வைக்கிறார். உடனே